வணக்கம். நீங்கள் இட்லிக்கு இப்படி ஒரு திருப்பு தக்காளி குருமா செஞ்சு பாருங்கள். எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லாயிருக்கும். அதுக்கு ஒரு முடி தேங்காய், 5-6 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 4 பச்சை மிளகா, ஒரு ஸ்பூன் சோம்பு, பட்டை கிராம்பு 2, ஒரு கப்பு பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இருப்புச்சட்டியில் சோம்பு, பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை போட்டு தாளிச்சிட்டு 3 பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். சின்னதாக மீடியம் சைஸு. அதை போட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிட்டு பூண்டு போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகா அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டு 3 நாட்டு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை போட்டு நல்லா பேஸ்ட்டாக தக்காளி நல்லா நாட்டு தக்காளி குறைஞ்சிரும்ல அந்த அளவுக்கு வதக்கிக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். இப்போ இட்லியில் இந்த குருமா தாராளமாக ஊற்றி சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். தக்காளி குருமா இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.